காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மே மாதம் 2.5 TMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு பரிந்துரை. டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு வலியுறுத்தல். காவிரியில் 15.37 TMC தண்ணீர் திறக்க வேண்டுமென தமிழ்நாடு கோரிக்கை. 2.5 TMC தண்ணீரை மட்டுமே திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை. டெல்லி காவிரி ஆணைய கூட்டங்களில் தமிழக அரசு அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் பங்கேற்பார்கள் என்ற முடிவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். காணொலி மூலம் பங்கேற்கும் முடிவை கைவிட்டு நேரில் சென்று பங்கேற்க வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழக மக்களின் நலன்கள் உரிமைகளை சுயநலத்திற்காக விடியா திமுக அரசு அண்டை மாநிலங்களிடம் அடகு வைத்துவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சென்னையில் 22 கோடி ரூபாய் கொக்கைன் மற்றும் MDMA ரக போதைப் பொருட்கள் சிக்கியது. விமான நிலையம் உட்பட 2 இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் வெளிநாட்டினர் உட்பட 5 பேர் கைது. விடியா ஆட்சியில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் கோவையில் 1 லட்சம் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். கோவை மாநகர காவல் ஆணையர் பேட்டி. கடந்த சில மாதங்களில் மட்டுமே 1 லட்சத்துக்கு மேலே டேப்லெட் கோயம்புத்தூரில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்து ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை இது. அதாவது மெடிக்கல் ரீசன்ஸு பயன்படுத்துறது தவிர இந்த மாதிரியான ட்ரக் அப்யூஸ் அந்த காரணத்துக்காக பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். விடியா ஆட்சியில் போதை கலாச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் குட்கா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து கோவைக்கு பேருந்தில் போதைப் பொருள் கடத்தி வரப்பட்ட வழக்கில் பெண் உட்பட 2 கைது. நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் போதை மாத்திரை போதை ஊசி விற்ற கும்பல் கைது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பாமாயில் பருப்பு கையிருப்பு காலியானதால் ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகாததால் 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாமாயில் பருப்பு கிடைப்பதில் சிக்கல் என தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 5 டன் ரேஷன் அரிசி மற்றும் 2 லட்சம் மதிப்பிலான குடிமைப் பொருட்கள் கையாடல். விடியா ஆட்சியில் அரிசி உள்ளிட்ட குடிமைப் பொருட்கள் கையாடல் செய்வதால் பொருட்கள் இன்றி மக்கள் அவதி. மின் கணக்கீட்டு எண்ணை கணினியில் மர்ஜ் செய்யும் பணியை தொடங்கியது தமிழ்நாடு மின்சார வாரியம். ஒரே முகவரியில் ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வைத்திருப்பவர்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைப்பதா சந்தேகம். சென்னை IITயில் சர்வதேச கலாச்சார மாநாடு வரும் 20ஆம் தேதி தொடக்கம். தமிழ்நாட்டு கலைகள் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இல்லாததால் சர்ச்சை. சென்னை IIT சர்வதேச கலாச்சார மாநாட்டில் தமிழ் கலைகளுக்கு இடமளிக்காதது ஏன் என செய்தியாளர்கள் சரமாரி கேள்வி. டெல்லி மேலிடம் அனுமதிக்கவில்லை என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டுல ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அதுல தமிழ் பட்டு இசைக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களான்னு கேக்குறேன். ஆமா, கொடுத்துருவோம். கர்நாடக இசை வாய்ப்பாட்டு இருக்குது, இந்துஸ்தானி இருக்குது. ஆக்சுவலா பிரேயர்
என்னுடைய ஆர்வத்தினால ஒரு திருவாசக பாட்டை தான் அவங்க அதில் சேர்த்து பாடுறாங்க. ஏன்னா நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அது நீங்க துப்புரா மாதிரி சேர்க்குறீங்க. நான் சொல்வது வந்து இந்த மாதிரி மெயின் இதில் வந்து தமிழ் பண்ணிசைக்கு இடம் இருக்குதான். நான் முயற்சி எடுத்தேன். எல்லா கர்நாடக சங்கீத இசை கச்சேரிகள்லையும் தமிழ்ல 2 I பாட்டு recommended but they didn't follow and then ஆனா தமிழ் பண்ணிசை வந்து மர்க்கா சொல்லு. I recommended but they didn't follow and then ஆனா தமிழ் பண்ணிசை வந்து மர்க்கா சொல்லு. I recommended but they didn't follow and then சென்னை கூவம் ஆற்றில் கட்டட கழிவுகள் அதிகளவில் கொட்டப்பட்டு வருவதால் மழை காலத்தில் மிக பெரும் வெள்ளத்தை சந்திக்க நேரிடும். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை. வேலூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலரின் மகன் சகாக்களோடு குடித்துவிட்டு குத்தாட்டம். குறும்படம் எடுப்பதாக கூறி குழந்தைகள் படிக்கும் அங்கன்வாடி மையத்தை பாராக மாற்றி அராஜகம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் யானை தந்தங்களை விற்க முயன்ற திமுக நிர்வாகியின் மகன் கைது. தென்காசி திமுக எம்பி தனுஷ்குமாரின் ஓட்டுநரிடம் யானை தந்தங்களை வாங்கியதாக கைதானவர் பகீர் வாக்குமூலம். திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் 2வது நாளாக நீடிக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனை. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் நடைபெறும் சோதனையால் பரபரப்பு. திருச்செங்கோடு அடுத்த எஸ்கேவி கல்வி நிறுவனங்களின் தலைவரும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான ஹார்ஸ் ரவி வீட்டில் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல். தேனி போலீசார் பதிவு செய்த கஞ்சா வழக்கில் ஜாமீன் கோரி பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மனு தாக்கல். வரும் 20ஆம் தேதி விசாரிக்கிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். கூடலூர் மக்கள் தொடர்ந்து 4வது நாளாக கருப்பு கொடி கட்டி போராட்டம். யானை வழித்தட வரைவு அறிக்கையை விடியா திமுக அரசு திரும்பப் பெற வலியுறுத்தல். நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்த விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். சொத்து பிரச்சினை குறித்து விவசாயி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்த போலீசால் பறிபோன உயிர். திருவாரூர், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை அருவி, நம்மருவி, மாசிலா அருவிகளில் கொட்டிய நீர். 2 நாட்களாக பெய்த மழையால் அருவிகளில் நீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி. ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருத காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இளைஞருக்கு கொலை மிரட்டல். கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடும் வீடியோ வைரல். தர்மபுரி அருகே கள்ள மதுபான பாட்டில் விற்பனைக்கு காவல்துறையினர் உடந்தையாக இருப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. ஊரே எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வாசகங்கள் அடங்கிய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைத்து சந்துக்கடை வியாபாரி அராஜகம்.
விழுப்புரம் அருகே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட லாரி ஓட்டுநர் அடித்து கொலை. விடியா ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. குளித்தலையில் பேருந்தில் இருந்து இறங்கிய மனைவியை அரிவாளால் வெட்டி தற்கொலைக்கு முயன்ற கணவன். மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் கணவன் வெறிச் செயல். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். விடியா திராவிட மாடல் ஆட்சியில் வயதான காலத்தில் கூட நிம்மதியாக இருக்க முடியாமல் பயத்துடனேயே வாழும் அவலம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காரில் இருந்து சடலமாக மீட்பு. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தகவல். கழிவுநீர் கலந்ததால் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும் கிருஷ்ணகிரி KRP அணை தண்ணீர். 3 டன் மீன்கள் செத்து மிதப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். சென்னை கொருக்குப்பேட்டையில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் மருத்துவ மாணவர் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டு தடை விவகாரத்தில் விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் தொடரும் உயிர் பலிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மது போதையில் நண்பரை கொன்று நாடகமாடிய இளைஞர் கைது. மருத்துவர்கள் கொலை என உறுதிப்படுத்திய நிலையில் விபத்து என நாடகமாடிய இளைஞருக்கு காப்பு மாட்டிய போலீஸ். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 3000 ஆண்டுகள் பழமையான இரும்பு உருக்கு ஆலை செயல்பட்டதற்கான படிவங்கள் கண்டுபிடிப்பு. விடியா திமுக அரசு இங்கு அகழாய்வு செய்து ஆவணம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் குப்பை வண்டியை இயக்கி வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதிய நகராட்சி பெண் ஊழியர். நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடிக்கு கோடை மழை கை கொடுக்காததால் தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தல். கடலூர் மாநகராட்சி 4வது வார்டு பகுதியில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாரப்படாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலியில் பெய்த மழையால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் சாலை. விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் பேருந்து நிறுத்த மேற்கூரை இல்லாததால் பயணிகள் கடும் அவதி. விடியா திமுக அரசு மேற்கூரை அமைக்குமா என மக்கள் எதிர்பார்ப்பு. தேனி மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் காய்ச்சலால் மக்கள் அச்சம். உண்மையை மறைத்து பொதுமக்களின் உயிரோடு விளையாடுகிறதா பொது சுகாதாரத்துறை என மக்கள் கேள்வி. சென்னை தீநகரில் புதிய மேம்பாலம் கட்டும் பணியால் வாழ்வாதாரத்தை இழந்த சாலையோர வியாபாரிகள். மாற்று இடம் கூட வழங்காமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. உதகையில் நுழைவு கட்டண உயர்வால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி மலர் கண்காட்சி. மளமளவென பார்வையாளர்கள் குறைந்த நிலையில் மீண்டும் கட்டணத்தை குறைத்த விடியா மாடல் அரசு. ஈரோட்டில் மஞ்சள் விதைகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் விவசாயிகள். தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து காத்திருப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 203 நாட்களுக்கு பிறகு 50 அடிக்கு கீழ் சரிந்தது. மழை பெய்தால் மட்டுமே டெல்டா பாசனத்திற்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என்ற நிலை உள்ளதால் விவசாயிகள் வேதனை. சங்கராபுரம் அருகே கல்வராயன் மலை அடிவார பகுதியில் சூறாவளி காற்று பெய்த பலத்த மழை. 500 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை.
தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நாடு முழுவதும் இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 67% வாக்குகள் பதிவு. 45 கோடியே 10 லட்சம் பேர் இதுவரை ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளனர். கோவிஷீல்டை தொடர்ந்து கோவாக்சின் தடுப்பூசியாலும் பாதிப்பு. 33 விழுக்காட்டினருக்கு அதிகளவில் பக்க விளைவுகள் ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த சிஎஸ்கே அணி நிர்வாகம். இணையத்தில் பெயரை பதிவிட்டால் தோனி உட்பட அனைத்து வீரர்கள் கையெழுத்திட்ட வாழ்த்து அட்டையை வழங்குவதால் ரசிகர்கள் குஷி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை மற்றும் லக்னோ அணிகள் இன்று மோதல். மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.